வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மின்சார வாரியத்தில் இருந்து பொதுமக்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளையும் அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரியான திட்டங்கள், எது மாதிரியான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை 3 வருடங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் விடப்பட்டதில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டதுனால திட்டம் ரொம்ப நாளாக நிலுவையிலேயே இருந்துச்சு. ஆனால் இந்த திட்டத்தை 2026 ஏப்ரல் மாதத்திலிருந்து தமிழகத்தில் தொடங்குறாங்க. ஏப்ரல் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி தீவிரமடைய உள்ளதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர்கள் மிக துல்லிய மின் கணக்கெடுப்பு செய்ய உதவும்னு அறிவிச்சிருக்காங்க. இது மிக சிறிய மின் நுகர்வை கூட சரியான முறையில் கணக்கிடுமாம். இனி ஊழியர்கள் நேரில் வந்து உங்கள் வீட்டில் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. தானியங்கி முறையில் கணக்கெடுப்பு நடத்தி நம்ம மொபைலுக்கு குறுஞ்செய்தியாக எவ்வளவு ரூபாயை கட்டணமாக செலுத்தணும் அப்படின்றத அனுப்புவாங்க. ஸ்மார்ட் மீட்டரில் ஏதாவது பழுது ஏற்பட்டாலோ அல்லது கசிவுகள் ஏற்பட்டாலோ தானாகவே அலாரம் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த முறையை பயன்படுத்தி மாதம் கணக்கெடுப்பு நடத்தி மாதம் மின் கட்டணம் செலுத்தும் முறையும் அறிமுகப்படுத்த முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. 2வது அறிவிப்பா ஆன்லைன் மூலம் கட்டணம் செலுத்தும் முறையில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் கட்டணம் செலுத்த டிஜிட்டல் முறையை ஊக்குவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் குறைந்த மின் கட்டணத்தை மட்டும்தான் நீங்கள் மின் வாரிய அலுவலகத்தில் சென்று கட்ட முடியும். அதிகமான மின் கட்டணத்தை எல்லாம் ஆன்லைன் மூலம் தான் செலுத்த முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்காக ஏப்ரல் 1 இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. 3வது அறிவிப்பா பீக் ஹவர் கட்டண முறையை அமல்படுத்துகிறாங்க. பீக் ஹவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தோராயமாக எந்த நேரத்தில் நம்ம அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்துகிறோமோ இந்த நேரத்தை பீக் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த கட்டண முறை எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துவதை குறைப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. நார்மலாக நம்ம கட்டுற மின்சாரத்திற்கு ஒரு தொகையும் பீக் ஹவரில் நம்ம பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு கூடுதல் தொகையும் வசூலிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் மின் விநியோகத்தை சீராக பராமரிக்க முடியும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. 4வது அறிவிப்பா மின் இணைப்பு எண்ணோட ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு வழங்கி வரும் 100 யூனிட் இலவச மின்சார சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கு மின் இணைப்பு எண்ணோட ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு தமிழக அரசால 3 வருடங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. இந்த ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவும் இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலக்கெடு மார்ச் 31 முடியுது. யாரெல்லாம் இன்னும் ஆதார் எண்ணை இணைக்காம இருக்கீங்களோ அவங்க உடனே இணைச்சிருங்க. இப்படி இணைக்கல அப்படின்னா வருங்காலங்களில் 100 யூனிட் இலவச மின்சார சலுகை உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். இந்த ஆதார் இணைப்பை எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு மின் இணைப்புக்கு மட்டும்தான் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவாங்க. ஆனால் தற்போது ஒரு சிலர் 2-3 மின் இணைப்புகள் வாங்கி அனைத்து மின் இணைப்பிற்கும் 100 யூனிட் இலவச மின்சார சலுகையை பெற்றுட்டு இருக்காங்க. இதன் மூலம் அரசிற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதை தடுப்பதற்காகத்தான் மின் இணைப்போடு ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மின்சார வாரியத்திலிருந்து பொதுமக்களுக்காக கொடுத்த திட்டங்களும் அறிவிப்புகளும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.